ஸோ இந்த ஹாட் சம்மரை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்கன்றதை சொல்லுங்கள். ஆனால் சுட சுட புரியுது நீங்கள் சொல்கிறது, ஆனால் அந்த சுட சுட இல்லை, சுட சுட ஸ்மார்ட் ஃபோன்ஸும் வரப்போகுது இந்த மே மாதத்தில். அப்படி இந்த மே மாதம் 2026 என்னப்பா ஸ்பெஷலான ஸ்மார்ட் ஃபோன் உருப்படியாக லான்ச் பண்ண போகிறாங்கன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் பேசும் அனைத்து வணக்கம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பட்ஜெட்டில் எதிர்பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்த மாதம் கொஞ்சம் கம்மி தான். பட் இருந்தாலும் அதில் வரக்கூடிய பட்ஜெட் அப்படின்னும் போது ஸ்டார்டிங் பட்ஜெட்டாக 25,000 ரூபாய் பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை பார்க்குறீங்கன்னா OnePlus Nord CE6 Lite அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலி 2 வருடத்துக்கு அப்புறமாக இந்த லைட் சீரிஸில் ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வரப்போதா சொல்லியிருக்காங்க. Dimensity 7400 Apex அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசர், LCD டிஸ்பிளே தான் இருக்கும், 7000 mAh பேட்டரி, 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் மற்றும் IP64 ரேட்டிங். இதெல்லாம் சேர்ந்து மே 7ஆம் தேதி லான்ச் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் LCDனாலே மோசம்னு கிடையாதுங்க. LCD டிஸ்பிளேலையும் நல்ல LCD டிஸ்பிளேஸ் எல்லாம் கொடுக்க முடியும். ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு LCDன்றது தான் என் கவலையாக இருக்கு. பட் அந்த கவலையை போக்குறதுக்காகவே அவங்க அண்ணன் OnePlus Nord CE6 அது லான்ச் ஆக போகுது. இதில் AMOLED டிஸ்பிளே 1.5K ரெசல்யூஷன்ல 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. மற்றபடி Snapdragon 7S Gen 4 ப்ராசஸர், 8000 mAh பேட்டரி, 80 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட். எப்படி எதுகை மோனி நல்லா இருக்கா? Snapdragon 8 Gen சீரிஸ் கொடுத்துருந்தாங்கன்னா 8888 வச்சிருந்துருக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா IP66, 68, 69, 69K ரேட்டிங்கும் வந்து தராங்களாம். 6 ஆக்சிஸ் கேமிங் ஜைரோஸ்கோப் வந்து கொடுக்க போறாங்களாம். எப்போ இந்த ப்ராசஸர் அந்த அளவுக்கு முதல்ல ஆப்டிமைஸ் பண்ணி கொடுப்பீங்களா? கொடுத்தா நல்லாயிருக்கும். இதோட பட்ஜெட் வந்து 30,000 ரூபாய் இந்த ரேஞ்சில் இருக்கும். அடுத்ததாக விவோவுடைய X300 சீரீஸில் 2 புது ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. அதில் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் Vivo X300 FE. இதுதான் ஓரளவுக்கு பட்ஜெட் கம்மியாக வருது. 65,000-70,000 ரூபாய்க்கு வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதில் AMOLED டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட், Snapdragon 8 Gen 5 ப்ராசஸர், 6500 mAh பேட்டரி, 90 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரப்போகுது. இதில் மெயினான விஷயமே இந்த கேமரா தான். 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா வரும் வித் OIS சப்போர்ட்டோட, 50 மெகாபிக்சலுக்கான பெரிஸ்கோப் லென்ஸும் இருக்கும், 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடும் இருக்கும், செல்ஃபியுமே இன்னொரு 50 மெகாபிக்சலுக்கான கேமரா, LPDDR5X அல்ட்ரா RAM டைப்பும் இருக்கும், UFS 4.1 ஸ்டோரேஜ் டைப் கொடுக்குறாங்க, IP68, 69 அப்படின்றது போல எல்லாமே தந்துட்டாங்க. ஆனால் இதில் ஒரு சீக்ரெட் இருக்கு. அது என்னன்றதை நான் அல்ட்ராவை சொல்றேன். ஏன்னா X300 அல்ட்ரா வரப்போது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏற்கனவே சொன்னது போல நான் ப்ரோ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் அதான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதோடைய அல்ட்ரா அதுவே அல்டிமேட்டா இருந்துச்சு. பட் கேமரா தான் ரீசெண்ட் டைம்ஸ்ல அப்டேட்லாம் கொடுத்து சொதப்பிட்டாங்க. நான் ஏற்கனவே டெக்னிக்ஸ்லாம் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த அல்ட்ரால அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெஸ்ட் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுக்க போறாங்க. 2K ரெசல்யூஷன்ல 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட, Snapdragon 8 Elite Gen 5 SoC இருக்க போது, 6600 mAh பேட்டரி, 100 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அண்ட் கேமரா 200 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா, Sony LYT 901 ன்னு சொல்லக்கூடிய சென்சர், 200 மெகாபிக்சல் பெரிஸ்கோப் இருக்க போது, 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு அண்ட் 50 மெகாபிக்சல் செல்ஃபி, IP68, 69 ரேட்டிங்கும் இதில் இருக்க போகுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் IPL பார்த்தவங்களுக்குலாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஸ்ரேயாஸ் ஐயர் பஞ்சாப் கிங்ஸ் 11 அப்படியே மேட்ச் விளையாட்டு முடிக்கும் போது மேலே அந்த அப்படியெல்லாம் எடுத்தாருன்னு சொல்லி லீக் ஆயிடுச்சு. ஏதோ அவர் கையில் ஒரு ஸ்பெஷலான கேமரா இருக்கு, ஓ அவருக்கெல்லாம் என்ன அது என்ன பேர்டா அது என்ன அப்படின்னு சொல்லி சூப்பர்மேனுக்கு சொல்ற மாதிரி எல்லாம் ரொம்ப ஹைப் கொடுத்தாங்க. மார்க்கெட்டிங்னு எல்லாருக்குமே தெரியும். அது ஏன் இவ்வளோ கூவணும் எனக்கு புரியல. ஆக்சுவலி நல்ல ஃபோன் தான், பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போகுது இல்லை, அதனால சொல்லிடுறேன். பட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்பக்கமாக அந்த லென்ஸ் அட்டாச்மெண்ட்டோட வரும். பட் இது அல்ட்ராவில் மட்டும் கிடையாது. நம்ம ஏற்கனவே ப்ரோலையும் பார்த்தோம் இல்லையா, அந்த அட்டாச்மெண்ட் சூப்பராக வேலை செய்யுது. ஆனால் இது வெறும் ப்ரோவோட மட்டும் கிடையாது. இப்போ லான்ச் ஆகக்கூடிய அந்த XE-லையுமே இல்லை FE-லையுமே அந்த அட்டாச்மெண்ட் வந்து போட்டுக்க முடியுமா? அதுதான் ஒரு ஸ்பெஷலான விஷயம். ஸோ அல்ட்ரா எப்படி நல்லா இருக்கும்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் FE அந்த அளவுக்கு இருக்குமா? அந்த கேள்வி தான் எனக்கும் இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு அல்ட்ரா வேணுமா, FE-யோட அன்பாக்சிங் வேணுமான்னு சொல்லுங்க. நான் அதை ஃபர்ஸ்ட் உங்களுக்காக ட்ரை பண்ணி கொண்டு வந்துடுறேன். அண்ட் அதோட பிரைசிங் 60-70 இன்ச்சா, இது அப்படியே டபுள் 1.5 லட்சம், 1.3 1.4 கிட்ட வந்துடும். ஏன்னா அல்ட்ரா இல்லை. ஸோ அடுத்ததான் Infinix GT50 Proன்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மோஸ்ட்லி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா லீக்ஸ் இருக்கு. பட் Infinix பண்ணாலும் பண்ணுவாங்க இந்த இது டிசைன்லாம் பார்க்கும்போது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவ் கூலிங் டெக்னாலஜி பின்னாடி இந்த லிக்விட் கூலிங் சிஸ்டம்லாம் அப்படி தெரியுற மாதிரிலாம் நல்ல டிஃபரன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதை நம்ம ஏற்கனவே வந்து ரெட் மேஜிக் நினைக்கிறேன், நூபியா அந்த ஃபோனில் உங்களுக்காக இம்போர்ட் பண்ணி நான் வந்து காமிச்சிருந்தேன் இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான விஷயம். இது ஜஸ்ட் கிமிக்கா இல்லாமல் உண்மையாகவே அதில் ஒர்க் ஆச்சு. இதில் ஒர்க் ஆகும்போது எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். மற்றபடி AMOLED டிஸ்பிளே 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட், Dimensity 8400 6500 mAh பேட்டரி, எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க. ஆக்சுவலி Infinix வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல பண்றதெல்லாம் நல்லா பண்ற மாதிரி இருக்குது. எனக்கு வந்து அந்த பிராண்ட் மேல மட்டும் தான் அவங்க எந்த அளவுக்கு வந்து அந்த அப்டேட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, சர்வீஸ் வந்து சீரியஸா எடுத்துக்கிறாங்கன்ற டவுட் மட்டும் தான் கொஞ்சம் இருக்கு. Infinixோட யூசர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை ஷேர் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அந்த UI-யுமே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. இதோட பட்ஜெட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 30,000-35,000 ரூபாய்க்கு லான்ச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடுத்ததா மோட்டோ razr 70 அல்ட்ரா. ஓகே, இந்த ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் ஆரம்ப காலத்துலேருந்து வர்றவங்க மோட்டோ, அதனால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6.9 இன்ச்சில் OLED டிஸ்பிளே வந்து கொடுக்க போகிறாங்க. Snapdragon 8 Elite ப்ராசஸர், 5000 mAh பேட்டரி, 100 வாட்க்கான சார்ஜிங், 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா. இது மிட்ல வந்து லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ப்ரைசிங் 1 லட்சம் ரூபாய். இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு இந்த மாதிரி ஃபோல்டு வாங்குறது பெஸ்ட்டா, இல்லை நமக்கு அல்ட்ரா ப்ரோ
இதெல்லாம் இருக்கு, அது வாங்குறது பெஸ்ட்டா? அடுத்ததா விவோ வந்தா நாங்க கம்முன்னு இருப்போமான்னு சொல்லிட்டு ஓப்போ உள்ள களத்துல குதிக்கிறாங்க. அவங்களும் ஒரு அல்ட்ரா ஸ்மார்ட் போன். எஸ், ஓப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓப்போ ஃபைண்ட் X9 அல்ட்ரான்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்மார்ட் போன் ஸ்பெக் எல்லாம் பார்க்கும்போது தெருக்கி விடுதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஸ்பெக்கா வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்டிராகன் 8 Elite Gen 5 ப்ராசர், 140 வாட்ஸ்க்கான OLED டிஸ்பிளே 2Kல, 7500 mAh பேட்டரி, 100 வாட்க்கான சார்ஜிங், 200 மெகாபிக்சலுக்கான Sony LYT 901 அதே சென்சர், 200 மெகாபிக்சல் 3x பெரிஸ்கோப் அண்ட் 50 மெகாபிக்சலுக்கான 10x பெரிஸ்கோப் அண்ட் 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட். எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் டெஸ்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, பட் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ப்ரைஸை பார்த்தா எனக்கும் இதை நம்ம காசை கொடுத்து வாங்க முடியுமான்னு தோணல. 1,50,000 ரூபாய் கிட்ட வரைக்கும் ப்ரைஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறத சொல்கிறாங்க. IP6816 ரேட்டிங், அசல் அந்த டெலிகன்வெர்ட்டர் லென்ஸ் எல்லாம் இதுலேயுமே வருமா, கேமராவோட மெயின் ஸ்பெசிஃபிக். ஸோ ஆப்பிளையும் சம்சாவையும் வந்து அடிச்சு துவம்சம் பண்ணுறதுக்கு விவோ ஓப்போ களங்கட்டி 2 பேரும் அப்படி வராங்க, கோட்டில் வர்ற மாதிரி. அடுத்ததாக ஓப்போ ஃபைண்ட் X9s அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன். இது நம்ம அந்த FE விவோ அதுக்கு காம்படிஷன் மாதிரி. Dimensity 9500S, 7025 mAh பேட்டரி, 100 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட். இதுலேயுமே 50 மெகாபிக்சலுக்கான மெயின் OS சப்போர்ட்டோட 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், 50 மெகாபிக்சல் டெலஃபோட்டோ கொடுக்குறாங்க, 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி, IP6816 ரேட்டிங். இதெல்லாம் சேர்த்து அந்த 70,000 ரூபாய் பட்ஜெட்டில் இது வரும். பார்க்கலாம் இதுவா FE அப்படின்றது. ஸோ இது கூடவே லீக்ஸில் இந்த ஃபோன்லாம் மேபி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா CM ஃபோன் 3A Pro 7S Gen 4 ப்ராசர், 5090 mAh பேட்டரி, 45 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட் அண்ட் 50 மெகாபிக்சலுக்கான மெயின், 13 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி எல்லாம் இருக்குமா. இது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு மே லாஸ்ட் வீக் கிட்ட லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இப்போதைக்கு லீக்ஸ் போய்கிட்டு இருக்கு, பட் இது கன்ஃபார்ம் கிடையாது. அதே போல iQOO Z11 Lite அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்மார்ட் ஃபோன் Dimensity 7300, 7000 mAh பேட்டரி, 50 மெகாபிக்சலுக்கான கேமரா, 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமராவோட சேர்த்து இதுவும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா இப்போதைக்கு லீக்ஸ் மட்டுமே போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த லிஸ்ட்ல மே மாதத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் வரப்போது நான் சொல்லிட்டேன், அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றியும் சொல்லிட்டேன். இதில் உங்களுக்கு ஓகே இந்த ஸ்மார்ட் ஃபோன் உண்மையிலேயே ஒர்த்தா இருக்கும் ப்ரோ, இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் எந்த ஸ்மார்ட் ஃபோன்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அதை எப்படியாச்சும் கஷ்டப்பட்டாச்சு வாங்கி உங்களுக்காக அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ வந்து கொண்டு வந்துடுறேன். ஸோ மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.